என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி இப்போது வந்திருக்கின்றது. சந்தோஷமாக கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு. இப்போது நீ துயரங்களால் சூழ்ந்துள்ளாய் என்று நினைத்து கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துயரமும் அல்ல. இன்று நீ துயரம் என்று வருந்தும் ஒன்றுதான் நாளை உனக்கான இன்பத்திற்கு அடித்தளமாக விளங்கப் போகின்றது. இதை நீ இன்பத்தை அனுபவிக்கும் போது மட்டுமே உணரப் போகின்றாய். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகின்றேன். எங்கே இப்போது நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அப்பா என்று சொல்கின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. இப்போது நீ அனுபவிப்பது உன்னுடைய கர்ம வினைகளையே. அதையும் சீர்படுத்தவே நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கே பணப்பற்றாக்குறை இருக்கும் போது உன்னிடத்தில் கையேந்தி நிற்பவருக்கு எடுத்து கொடுக்க நினைக்கின்றாய். நீ இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதும் பிறர் உன்னிடம் வந்து கஷ்டத்தை கூறினால் அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கின்றாய். உன்னுடைய சுமைகளையே உன்னால் சுமக்க முடியாத தருணத்திலுமே கூட மற்றவர்களுக்கு ஆறுதலாய் தோள் கொடுத்து தாங்குகின்றாய். இத்தனை நற்குணம் கொண்ட நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய்? நற்குணங்களை கொண்டுள்ள நீ என்றேனும் உன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே இப்போது நீ கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய். நான் நல்லவளாக இருப்பதால் எனக்கு என்ன பயன் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தன்னுடைய கர்மாக்களை அனுபவிக்கும் காலங்களில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. உன்னை போன்ற நல்லவர்கள் தன்னுடைய கர்மாவை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் என்னிடம் வந்து சேர்ந்து விடுகின்றனர். என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து தன்னுடைய கர்மாக்களின் சுமையை குறைத்துக் கொண்டு விரைவில் அதிலிருந்து விடுதலையும் பெறுகின்றனர். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதை போன்று தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமானதாகவும் அமையும். அவர்கள் என்னை வந்தடையும் வழியினையும் அவர்கள் மறந்தும் விடுகின்றனர். இப்போது புரிந்து கொண்டாயா செல்லமே? இப்பொழுது தேர்வதற்கு ஒன்றுமில்லை. மனசோர்வையெல்லாம் களைந்துவிட்டு மன கஷ்டங்களையெல்லாம் விலக்கிவிட்டு உற்சாகமாக இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுறும். வாழ்வில் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வினை நிச்சயமாக பெறுவாய். நீ காத்திருந்த செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வந்தடையும். நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னிடத்தில் தஞ்சம் அடைந்ததால் உன்னுடைய கர்மாவின் பிடிகளிலிருந்து நீ தப்பி விட்டாய். இனி நீ சுபபோக வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னுடைய காத்திருப்பையும் பொறுமையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரண காரியங்களோடு நீ நினைத்ததெல்லாம், நீ என்னிடத்தில் கேட்டதெல்லாம் உன்னிடத்தில் வந்தடையும். நீ சந்தோஷமாக இருக்கும் காலம் மிக விரைவில் வரப்போகின்றது. இனி எல்லாம் சுகமே. நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. வாழ்க்கையில் நீ சந்தோஷம் நிம்மதியை தேடுவது எனக்கு வியப்பாய் இருக்கின்றது. ஏன் அப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, உள்ளத்தின் உணர்வுகள். அவைகள் உணர்த்தும் பொருளில் தான் நிம்மதி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. நிம்மதி நீ கை நீட்டி உதவிகளை செய்வதால் மட்டும் வருவதில்லை. மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைக்கின்றாய் அல்லவா? அப்போது நிம்மதி என்கின்ற காற்று தென்றலாய் வீசும். எப்போதும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது. உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகின்றேன். யாரேனும் கை நீட்டி வந்து உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாய் அல்லவா? அப்போது அவர்களுக்குள் ஏற்படுத்தப்படும் சந்தோஷம் உனக்குள்ளும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. உன் முன்னால் யாராவது கலங்கி அழுது கொண்டிருப்பதை நீ பார்த்தால் உடனே ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறாய் அல்லவா? அப்போது அவர்கள் அடையும் நிம்மதி உனக்கும் நிம்மதியை தருகின்றது.
அவ்வாறாக உன்னை சுற்றி இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷங்களையும் உணர ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையின் அழகை நீயே ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. வானத்தில் மேகத்தின் கூட்டங்களை சேர்த்துப்பார். ஓவியத்தின் உருவம் உன்னுடைய கண்முன்னே தெரியும். எதுவுமே நாம் எடுத்துக்கொள்ளும் நினைப்பில் தான் அனைத்துமே உள்ளது. அதனால் நல்லதையே எடுத்துக்கொள், நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் உனக்கு ஒரு வாக்கு தரவே நான் வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட காலம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என் கரங்களை பற்றிக்கொள் மகளே. இதன் பிறகு நீ உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதிவிரைவில் உன்னுடைய வாசலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இந்த அப்பா மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை நீ பார்க்க போகின்றாய். உன்னுடைய நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசினை பெறுவாய். முதலில் உன் மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன் தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்து கொண்டு வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் உழற்றாமல் மகிழ்ச்சியான எண்ணங்களை மட்டும் அடிக்கடி நினைத்துப்பார். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத் தொடங்கும். மனதால் ஆழ்ந்து யோசிக்கும் விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சம். உன் மனதால் நீ வேண்டியதை படைத்துக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீதான் மகளே. இந்த வாழ்க்கை அற்புதமானது. அதனை நீ கொண்டாடு மகளே. அன்பு என்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை நீ வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார். அனைத்தும் மாறுவதை நீ உணர்வாய். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள். அதனை சந்திக்க எப்போதும் தயாராக இரு. வாழ்க்கை ஒரு பரிசு. அதனை எப்பொழுதும் ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம். அதை எப்பொழுதும் மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம். அதனை எப்போதும் கடந்து வா. வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக் கொள். வாழ்க்கை ஒரு கடமை. அதனை நிறைவேற்றி விடு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அதனை விளையாடிவிடு. வாழ்க்கை ஒரு வினோதம். அதனை கண்டறிந்து விடு. வாழ்க்கை ஒரு பாடல். அதனை பாடிக்கொள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். அதனை தவறாமல் பயன்படுத்திக் கொள். வாழ்க்கை ஒரு பயணம். அதனை புகழுடன் முடித்துவிடு. வாழ்க்கை ஒரு காதல். அதனை சந்தோஷமாக காதலித்து விடு. இந்த வாழ்க்கை ஒரு அழகு மகளே. அதனை ஆராதனை செய். வாழ்க்கை ஒரு உணர்வு. அதனை உணர்ந்து கொள். வாழ்க்கை ஒரு போராட்டம். அதனை எதிர்கொள். இவ்வாறாக வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். பின்பு இந்த வாழ்க்கை உன்வசமாகும். கேட்டவை எல்லாம் உன் வாசல் தேடி வரும். எனதிந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன்வசமாக்கி விடுவாய். வருத்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்மகளே. நான் எப்பொழுதும்